ஆம்புல யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஆம்புலண்டா மீச வளர்த்தவங்கள ஆம்புலண்டா யார்? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் உலகத்தில் யாரை போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு மாடலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஒரு மனிதன், ஒரு பெண், ஒரு ஆண் இந்த பூமியில் யாரை போன்று வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறான், வழிகாட்டியிருக்கின்றார். நீங்கள் இந்த பூமியில் யாரை போன்று வாழ வேண்டும்? அல்லாஹ் சொல்லித் தருகிறான், ஆமினு கமா ஆமனன் நாஸ், ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்களை போன்று இந்த உலகத்தில் வாழுங்கள். நம்பிக்கையில், இபாதத்தில், குணத்தில், வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், அஹ்லாக்கில், அனைத்திலும் சஹாபாக்களை போன்று இந்த பூமியில் வாழுங்கள். ஏனென்றால் சகோதரர்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் யார்? சஹாபாக்கள் என்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒட்டி இருந்தவர்கள். சஹாபி என்பதனுடைய அரபு கருத்து என்னவென்றால், ஈமானோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்த ஒவ்வொருவருக்கும் அரபியில் சொல்லுவது சஹாபி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கும் பொழுது அவர் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும். அபூஜைலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தார், அதற்காக அவன் சஹாபி அல்ல. அப்துல்லா பின் உபை இப்னு சலூலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்தான், அதற்காக அவன் சஹாபி அல்ல, அவன் முனாஃபிக். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஈமானோடு பார்த்திருந்தால் அவருக்கு பெயர் சஹாபி. ஆண்களாக இருந்தால் சஹாபி, பெண்களாக இருந்தால் சஹாபியா. அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனிலே உபதேசம் செய்கிறான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். நீங்க உலகத்தில் ஈமான் கொள்ள வேண்டுமாக இருந்தா சஹாபாக்களை போல ஈமான் கொள்ளும். ஏன் இப்படி அல்லாஹ் இந்த சமூகத்தை பற்றி சொல்லணும், சஹாபாக்களை பற்றி? சகோதரர்களே, குர்ஆனிலே ஆண்கள் யார், ஆண்கள் யார் என்பதை பற்றி வர்ணிக்கும் பொழுது அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி தான் ஆண்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆண்கள் என்பது எங்களுடைய வரைவிலக்கண ஆண்கள் வேறு. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு அரபியில் ரிஜால், ரிஜால் என்றால் அரபியில் ஆண்கள்.
இந்த ரிஜால்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாஹ் يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. ஆம்பளை யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஆம்புலண்டா மீச வளர்த்தவங்கள ஆம்புலண்டா யார்? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். அவர்களுடைய வியாபாரம் வேலை இதொண்டும் அல்லாஹ்ட திக்ர விட்டும் மறக்கடிக்காது. நேரத்துக்கு தொழுறோம் தான் ஆம்புல. நேரத்துக்கு என்ன வேலை இருக்குது, என்ன தொழில் இருக்குது, ஆனா தொழுகையில பேணுதலாக இருக்கிறாரா, இவர் ஆம்புல. ரிஜால் அல்லாஹ் சொல்ற, லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ். என்றா தொழுறதுக்கு ஒரு தைரியம் தேவை. தொழுறதுக்கு என்ன தேவை? சோம்பேறி தொழ மாட்டார். மூன்றாவது வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாஹ். ஜகாத் கொடுக்க தைரியம் தேவை. கோழைகள் ஜகாத் கொடுக்க மாட்டாங்க. பயந்தவங்க ஜகாத் கொடுக்க மாட்டாங்க. என்ற சொத்து அழிஞ்சிருமே. அவங்களுக்கு ஒரே ஒரு பயம். அல்லாஹ் சொல்றான் ஆண்களுக்கு, யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். உள்ளங்களும் பார்வைகளும் நடுநடுங்கக்கூடிய அந்த கியாமத்தை மட்டும்தான் பயப்படுவார்கள். மனிதனுக்கு பயப்படுறவனுக்கு பேர் ஆண்கள் அல்ல. மனிதனுக்கு பயப்படுறது, உலகத்தில் உள்ள படைப்புகளுக்கு பயப்படுறது, இதற்கு பேர் ஆண் அல்ல. இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ், ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. இன்றைக்கு உலகத்தில் ஏன் நடிக்கிறாங்க? ஏன் நடிப்பு? அங்கிட்டு தலையை காட்டுற, இங்கிட்டு வாழை காடே. நடிக்கிறவன் யாரும் ஆண்கள் அல்ல. ஆண்மை இல்லை அவனிடத்தில். அதனால தான் நடிக்கிறான். எல்லா பக்கமும் நடிக்கணும். எல்லோருடையும் நடிச்சா தான் உலகத்தில் வாழலாம். பொய் அது. அது பொய். அங்கு ஒரு முகம், இங்கு ஒரு முகம், இது பொய். அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் யார் தெரியுமா? ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. ஆண்கள் யாரண்டா அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தில் உண்மையானவர்கள். அல்லாஹ்வோட என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம்? யா அல்லாஹ் உனக்கு வழிபடுவேன், அவ்வளவுதான். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பா. அதற்காக உயிரை கூட தியாகம் செய்வார். வமின்ஹும் மன் யன்ததிர். இன்னும் சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எப்படா அந்த உயிரை கொடுக்கிறது அல்லாஹ்க்கு. வமா பத்தலு தப்தீலா. எந்த விதமான மாற்றம் அவர்களுடைய உள்ளத்தில் காண மாட்டேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் யாரை போல வாழணும்? அவரை போலையா? அந்த நடிகனை போலையா? அந்த பணக்காரரை போலையா? அந்த அரசியல்வாதியை போலையா? அந்த பொடியனை போலையா? யாரை போல வாழணும்? எல்லா நீயத்தை மாத்துங்க. நான் வாழ போறது சஹாபாக்களை போல. ஏனெண்டா நோக்கம் ஒன்று இல்லைண்டா வாழ இயலாது. 40 வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க, 30 வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க, 20 வயதை தாண்டினவங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு வயதிலையும் சஹாபாக்கள் இருந்தாங்க. அவ்வளோ பேரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து சாதித்து விட்டு மௌத் ஆயிட்டாங்க. நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்னும் சாதிக்க இல்லை. வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் என்ன, தொழிலொன்று கிடைச்சிட்டு சாதிச்சிட்டோம், பணம் கையில் வந்துட்டு சாதிச்சிட்டோம், நல்ல கல்யாணம் அமைஞ்சிட்டு சாதிச்சிட்டோம். இவைகள் சாதனை அல்ல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய செல்வத்தையும்
உஸ்மான் ரலியல்லாஹுடைய செல்வத்தை கணக்கெடுத்தா அவங்க செல்வத்தை கணக்கே எடுக்கல. செல்வந்தர்கள் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் சஹாபாக்கள் 2 கூட்டம் தான். ஒன்று முஹாஜிர், அடுத்து அன்சார். 2 கூட்டம் இருப்பாங்க. முஹாஜிர்ண்டா யாரு? மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க. அன்சார்ண்டா யாரு? மதீனால இருந்தவங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இவங்களை நபி அவங்க நல்லா பண்படுத்தி எடுத்துட்டாங்க. நபி அவங்க ஒரு கோடு கீர்னா அங்கிட்டு போக மாட்டாங்க, அப்படி வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரீங்களை மதீனாவில் இருந்தவர்களோட ஜோடி போட்டாங்க, 2 பேரா. இதில் ஒரு ஜோடி போட்டாங்க. யாரை தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களையும் ஹஸரத் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும். ஸஅத் இப்னு ரபீ. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாரு? மக்காலிருந்து வந்தவர். ஸஅத் இப்னு ரபீ யாரு? மதீனால இருந்தவர். 2 பேரும் ஜோடி போட்டாச்சு. 2 பேரும் தான் கூட்டாளிமார். இப்போ ஸஅத் இப்னு ரபீ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டாங்க. இங்க வாங்க, நீங்க இப்பதான் மக்காலிருந்து வந்திருக்கிறீங்க. என்னுடைய சொத்துல அறவாசியை உங்களுக்கு எழுதித்தார். என்ன டாலர் இல்லை, $1000 தான், $100 உண்டியல்ல போடுற கதை இல்லை. இது என் சொத்துல அறவாசியை உங்களுக்கு எழுதித்தாரே. சரி, இதுண்டா ஏற்றுக்கொள்ளலாம். 2வது சொன்னாங்க ஸஅத் இப்னு ரபீ, எனக்கு 2 மனைவி இருக்கிறார், ஒருவளை நான் விட்டுத்தாரேன், அப்போ தலாக்குடைய சட்டமெல்லாம் இல்லை, நீங்கள் ஒருவளை முடிச்சுக்கொள்ளும். கண்ணியமிக்க சகோதரர்களே, கொஞ்சம் இந்த உள்ளத்தை பாருங்க. இது என்ன உள்ளம் இது? இப்படிப்பட்டவங்களை வாழ்க்கையில் கண்டிருக்கீங்களா? காண மாட்டீங்க. அதான் அல்லாஹ் சொல்றார், சஹாபாக்களை போல வாழுங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸஅத் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, துல்லூனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டித்தார். மார்க்கெட்டை காட்டி கொடுத்தாங்க. பனு கைனுகாவுடைய மார்க்கெட். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கெட்டில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க. தைரி வியாபாரம். தைரி வியாபாரம் பண்ணி ஒரு காலம் வருது, ஒரு பெண் அவங்களுக்கு கல்யாணம் முடிக்க ரெடி ஆகிட்டாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், நிக்கா செஞ்சிட்டேன். அல்லாஹ் மதீனாவுடைய பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான். பெரும் செல்வந்தனாக ஆக்கினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் சொல்றாங்க, மதீனாவுல தூசி கிளம்பு, என்னன்னு தேடினா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வியாபார சாமான் வரு. சகோதரர்களே, உள்ளத்தை பார்த்தீங்களா? ஸஅத் இப்னு ரபீயுடைய உள்ளம். இதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான், இவங்க சிறந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் மிக குறைவு சகோதரர்களே. இதுதான் சஹாபாக்கள். இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹ் லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம். அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. மக்கள் ஒன்றையும் எடுத்துட்டு போகலையே அவங்க. அப்ப சொத்தாசை இல்லை அவங்களோட உள்ளத்தில், பண ஆசை இல்லை. للفقراء المهاجرين الذين أخرجوا من ديارهم وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا. அவங்களோட எல்லா ஆசையும், யா அல்லாஹ் உன்னை பொருத்தம் கிடைக்கும், அவ்வளோ. يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسولا. அல்லாஹ் ரசூலுக்கு உதவி செய்வாங்க. அல்லாஹ் சொல்றார், உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையானவர்கள்.
அதனால் சகோதரர்களே, உள்ளத்தில் நீயத்தை வைங்க, நான் என் வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு நாளைக்கு நான் மாறணுமாக இருந்தால் நான் ஒரு சஹாபியை போல மாறும். வேற யாரும் எனக்கு இல்லை, மொடல் இல்லை எனக்கு. ஏண்டா தற்காலத்தில் வாழ்றவங்க எப்போ ஃபித்னாவில் மாட்டுவாங்கன்னு சொல்ல தெரியாது. அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, இவங்க சொல்றாங்க, மங்கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத். நீங்க யாரையாவது பின்பற்றுவதாக இருந்தா, இப்போ நீங்க வாழ்க்கையில் ஒரு ஆளை பின்பற்றோம், நீங்க ஒருத்தர் ஷேட் போறார், ஒரு ஆள் அவரை மாதிரி, முடிவெற்றார் இவரை மாதிரி, மனைவி எடுத்திருக்கிறார் அவளை மாதிரி, குடும்பம் நடத்துறாரு இந்த குடும்பத்தை போல இருக்கும். ஒவ்வொரு ஐடியா இருக்கும் ஒவ்வொருத்தரும், சும்மா இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்ட பேசினா தான் விளங்கும், நீங்கள் யாரை போலப்பா ஷேட் போடுறீங்க, அவரை போல. உங்களோட மீசை, உங்களோட முடி, உங்களோட தாடி, உங்களோட கண்ணாடி, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை முன்னுக்கு வச்சு தான் வாழ்கிறாங்க. இதை கொஞ்சம் மாற்றி சகோதரர்களே, சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க. இதில் முக்கியமாக 10 சஹாபாக்களை சொல்லித்தார். இந்த 10 பேரும் சொர்க்கவாதிகள், நேரத்தோடைய உயிரை கொடுத்துட்டாங்க. எவ்வளோ விசுவாசமாக இஸ்லாத்துக்கு இருந்திருப்பாங்க. அதில் முதலாம் அவர் யார் தெரியுமா? ஹம்சா. இந்த ஷவ்வால் மாதம் உஹது நடந்துச்சு, இதில் 70 பேர் ஒரேடியாக அடக்கம் செய்யப்பட்டாங்க. உஹது போனீங்கண்டா இந்த 70 பேரும் உள்ளுதான் இருக்கிறார், மௌத்தாகல்ல, உயிரை கொடுத்தாங்க. 1950 ஒரு வெள்ளம் வந்துச்சு மதீனால. வெள்ளம் வந்த நேரம் உஹது நடந்த இடம் இருக்குதானே, அவிடத்தில் எல்லா ஜனாசாவும் வெளியே வந்துட்டு தண்ணி. இப்போ அடக்கி எத்தனை 1300 வருடம் உஹதுல அவ்வளோ ஜனாசாவும் வெளியே வந்துட்டு. சொல்றாங்க, ஹம்சா ரலியல்லாஹுடைய தலையை பார்த்தோம், உடம்பை பார்த்தோம், பெரிய தலை மேலே வந்துட்டு உடம்பு, அதுக்கப்புறம் அடக்கினாங்க திரும்ப. ஏன்? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், சஹாபாக்களை போல வாழு. இதுல முதலாவது ஆள் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப். ஹம்சாவை போல வாழணுமா? வீரனா வாழுங்க. ஹம்சா ஒரு வீரன். நபி அவங்க சொன்னாங்க, சய்யிது ஷுஹதா ஹம்சா. ஷுஹதாக்களுடைய தலைவர் யார் தெரியுமா? ஹம்சா. இரண்டாவது அப்துல்லா பின் ஹராம். அப்துல்லா பின் ஹராம் மகன் சொல்றார் ஜாபிர். மகன் சொல்றார், என் வாப்பாவை உஹதுல அடக்கிட்டாங்க. என்ற வாப்பாவையும் அம்ரு பின் ஜமூஹ் என்ற ஒரு சஹாபியையும் ஒரு கபர்ல அடக்கினாங்க. ஏன்னா மதீனால கபர் தோண்டேல. நீங்க பக்கீக்கு போய் பார்த்தீங்கன்னா 15-20 கபர் தோண்டி வச்சிருக்கும் ஏற்கனவே, உடனே கபர் தோண்டேல, அவ்வளோ ரஃப்பான மண். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உஹதுல 2 பேரை ஒன்று அடக்கினாங்க. இதுல அம்ரு பின் ஜமூஹ், ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஹராம் ஒரு கபர்ல. ஜாபிர் ரலியல்லாஹு யோசனை வந்துச்சு, வாப்பட மையத்தை எடுத்து வேற இடத்தை அடக்குவோமா? வாப்பட மையத்தை எடுத்து வேற இடத்தை அடக்குவோமா அப்படின்ட்டு போய் வாப்பட ஜனாசாவை தோன்ற. எப்போ தெரியுமா? மௌத்தாகி 6 மாதத்துக்கு போகிறோம். கபரை போய் தோண்டினா வாப்பா அப்படியே இருக்கிறார், உள்ளுக்கு வாப்பா அப்படியே இருக்கிறார். அப்படியே வாப்பாவை எடுத்துட்டு போய் வேற இடத்தை அடக்கிட்டாங்க. இது ஒரு தரம். 46 ஆண்டுகளுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்தில் இந்த மதீனா உஹது இருக்குதே, தண்ணி எடுக்க வேண்டிய நிலைமையா போயிட்டு திரும்ப கபரை தோன்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு வாப்பாட கபர், இந்த அப்துல்லா பின் ஹராமுடைய. 46 வருஷத்துக்கு பிறகு கபரை தோண்டினா அப்படியே இருக்கிறார் கபருக்குள். ஏன் சகோதரர்களே? உங்களோட மையத்தை அடக்கிட்டு போட்டு பாருங்க, 5 மாசத்துல பாருங்க, அழியிட்டு இருக்கும் உள்ளு, ஒன்றும் இல்லை.
அதான் நான் சொல்றேன், சஹாபாக்களை போல வாழ நியத்து வை. இந்த உலகம், கபரு, ஆகிரம் முழுதும் சரி வரும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது சஹாபிதான் அப்துல்லா பின் ஹராம். நீங்க பிரபல்யமான வரலாறு நியூஸ் எல்லாம் பாருங்க, இருக்கும். ஜோர்டான்ல நடந்தது 1918 அல்லது 20ஆம் ஆண்டு. ஜோர்டான்ல 30,000 சஹாபாக்களுடைய கபர் இருக்கு. ரோட் தோண்ட வேண்டிய நேரம் வந்துச்சு, கபரை தோண்டிட்டாங்க. 2 கபர், பெயர் ஞாபகம் இல்லை சஹாபாக்களுடைய பெயர். கபரை தோண்டினா கபருக்குள்ள உயிரோடு இருக்கிறான், கண் திறந்திருக்கு. முழு பேப்பருக்கும் போட்டாங்க, நியூஸுக்கு எல்லாம் அறிவிச்சாங்க, கண்ணிருந்து வெளிச்சம் வருது. உடனே அவங்க பயத்தில் மூடிட்டாங்க, ஆட்கள் முழிச்சிட்டு இருக்காங்களே. அந்த ஹஜ்ஜில் அறிவிச்சாங்க, நாங்கள் இந்த கபரை வேற இடத்துக்கு மாற்ற போகிறோம், உலகத்தில் பிரபல்யமான உலமாக்கள் முஃப்திகள் எல்லாம் வாங்க. எல்லாம் ஜோர்டானுக்கு போனாங்க. அந்த 2 சஹாபாக்களுடைய கபரையும் தூக்கினா சொல்கிறாங்க, பார்த்தவங்க கண் 2ம் திறந்திருந்தது. அந்த கண்ணுடைய வெளிச்சம் வானத்தை நோக்கி ஒரு வெளிச்சம் போய்கொண்டே இருந்தது. ஜனாசாவை கொண்டு போய் வேற இடத்தை அடக்கினாங்க. ஜனாசாவை பார்த்தே எவ்வளோ பேர் இஸ்லாத்தை தழுவினாங்க. இது உலகத்தில் பிபிசியில் CNN நியூஸ்லாம் வந்து யார்? இதுதான் சஹாபா. அல்லாஹ் அவங்கள மறக்கல ஒரு நாள். இந்த உலகத்தில் உறுதியாக வாழ்ந்தவர். இரண்டாமவர் அப்துல்லா பின் ஹராம். மூன்றாவது சஹாபி யார் தெரியுமா? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் பின் உமைர் என்றால் யார்? அவர் உடுக்கிற உடுப்பு மட்டும் அந்த காலத்தில் 500 திர்ஹம், அந்த காலத்தில் 500 வெள்ளிக்காசு. முஸ்அப் பின் உமைர் பாதையால போனா அந்த வாசம் இருக்குதே, சொல்லுவாங்களாம் இதில் முஸ்அப் போயிருக்கிறார், அவர் பாவிக்கிற அத்தர். நாங்கள் பாவிப்போம் அப்படி அத்தர் எல்லாம். ஆனால் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கஃன் செய்யறதுக்கு ஒழுங்கான உடுப்பு கிடைக்கல. தலையை மூடினா கால் வெளியே, காலை மூடினா தலை வெளியே. நபி அவங்க சொன்னாங்க அடக்கு. 31 வயசுலே போயிட்டார். மூன்றாவது. நான்காவது, நான் மேலே சொன்னனே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அறவாசி சொத்தை கொடுக்க போனாரே, சாத் பின் ரபீ. சாத் பின் ரபீ கடைசி நேரத்தில் இருக்கிறார், உயிர் பிரிய போகுது. ஒரு சஹாபியை கண்டு சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த சலாத்தை எத்தி வைங்க, நபி அவங்களை விட்டுறாதீங்க நீங்கள் யாரும். அவரை கடைசி வசியத், நபி அவங்களுக்கு உதவியா இருந்து கொள்ளுங்க மௌத்து வரைக்கும். நாலாவது, முதலாவது ஹம்சா, இரண்டாவது யாரு? அப்துல்லா பின் ஹராம், மூன்றாவது யாரு? முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது யாரு? சாத் பின் ரபீ. ஐந்தாவது யார் தெரியுமா? அம்ர் பின் ஜமூ. கால் நொண்டி, கால் நொண்டி. பிள்ளைகளாம் ஹிண்ட் பண்ணினாங்க, வாப்பா இந்த நொண்டி காலோட போறீங்களே உஹதுக்கு, யா அல்லாஹ் இந்த நொண்டி காலோட நான் சொர்க்கத்தில் நடக்கணும், யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிரு. எப்படி இருக்கும்? அம்ர் பின் ஜமூ மௌத்தாயிட்டார் உஹதுல. ஜனாசாவை தூக்கி வைக்கிறாங்க வீட்டு எடுத்துட்டு போறதுக்கு, அந்த ஒட்டகம் போவதே இல்லை. துவா கபூல் ஆயிட்டு. ஐந்தாவது அம்ர் பின் ஜமூ எவ்வளவு இஹ்லாஸோடு இருந்திருப்பார். ஆறாவது சகோதரர்களே அனஸ் பின் நதுர். இவர் யார் தெரியுமா? சகோதரர்களே, நாங்கள் நல்ல சஹாபியை போல வாழ்ந்தோம் என்றா சக்கராத்தில் சொர்க்கத்துடைய வாடை கிடைக்கும் எங்களுக்கு. என்ன வாடை கிடைக்கும்? ஏமாற்றப்படாது யாரையும், யாரையும் ஏமாத்திவேல், அல்லாவை ஏமாத்திராதி. உங்களோட மனசை தொட்டு பாரு. அனஸ் பின் நதுர் சக்கராத்தில் சொன்னாங்க, ஆறாவது சஹாபி, உஹது மலையிலிருந்து சொர்க்க வாட வருது எனக்கு. எங்கிருந்து வருது? உஹது மலையிலிருந்து சொர்க்க வாட வருதுன்றாங்க. ஆறாவது. ஏழாவது அப்துல்லா பின் ஜஹஷ்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சான் இவர். அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு 7வது. சகோதரர்களே, இவங்களோட பட்டியல்ல 70 பேர் வரைக்கும் இருக்கு. 8வது ஷம்மாஸ் பின் உஸ்மான். சொல்லுவாங்க ஷம்மாஸ் அந்த காலத்துடைய அழகான வாலிபர். ஷம்மாஸ் பின் உஸ்மான் 8வது. எல்லாரும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தது என்ன? ஆக பெருமதியான பணத்தை அல்ல, ஆக பெருமதியான உயிரை. அதனால தான் சகோதரர்களே, மதீனா இன்றும் நிலைத்து நிற்குது. இவங்க அவ்வளோ பேர் 70 பேருடைய உடம்பும் உஹதில் இருக்குது. உஹதில் இருக்குது 70 பேருடைய உடம்பும் சகோதரர்களே. அதனால உள்ளத்துல நீயத்தை வைங்க, யாரை போல வாழணும் என்றா நான் ஒரு சஹாபியை போல வாழும். ஒரு சஹாபி எடுங்க முன்னால, நான் முஸ்ஸாப் பின் உமைரை போல வாழணும். உதாரணமா நான் அபூபக்கர் ரலியல்லாஹு போல வாழணும், நான் உமர் ரலியல்லாஹு போல வாழணும், நான் அம்மார் ரலியல்லாஹு போல வாழணும், நான் சுஹைப் ரலியல்லாஹு போல வாழணும். அவர வரலாறு எடுங்க, அவரை போல வாழு, அவரை போல வாழுங்க. அவங்களுக்கு தான் நன்மாராயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர். என்ற உம்மத்திலே ஆக இரக்கமுடையவர் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு. நபி அவங்க புகழுவாங்க. வ அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர். அல்லாஹ்வுடைய விடயத்தில் கடினமானவங்க உமர். உமர் ரலியல்லாஹு மிக கடினமானவங்க. ஆனா யார விடயத்தில்? அல்லாஹ்வுடைய விடயத்தில். وَأَقْضَاهُمْ உஸ்மான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وَأَشَدُّهُمْ حَيَاءً உஸ்மான். ஆக வெட்கமுடையவர் யார் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு. மிக வெட்கமுடையவர். وَأَقْضَاهُمْ அலி. தீர்ப்பு வழங்குறதுல நீதமானவங்க யார்? அலி ரலியல்லாஹு. وَحَمْزَةُ أَسَدُ اللَّهِ وَأَسَدُ رَسُولِهِ. ஹம்சா இருக்கிறாரே அல்லாஹ்வுடைய சிங்கம். இந்த சஹாபாக்களுக்கு வாப்பாமார் வச்ச பெயர் வேறு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பெயர் வேறு. அபூபக்கருக்கு என்ன பேர் வச்சாங்க நபி அவங்க? சித்தீக் ரலியல்லாஹு. உமருக்கு என்ன பேர் வச்சாங்க ரசூலுல்லாஹ்? ஃபாரூக். ஃபாரூக். காலித் பின் வலீதுக்கு என்ன பேர் வச்சாங்க? சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள். காலித் சைஃபுல்லாஹ். சகோதரர்களே, சஹாபாக்களை உயர்த்தினாங்க, நல்லவர்களாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் உள்ளத்தில் நீயத்தை வைங்க, நான் யாரை போல வாழணும்னு டைரி எழுதுறவங்க இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையை எழுதுறவங்க இருக்கிறீங்க, எழுதுங்க. நான் ஒரு சஹாபியை போல வாழ போறேன். ஒரு சஹாபியோட பேரை தேர்ந்தெடுங்க வாழ்க்கையில். அந்த சஹாபியை போல வாழணுமாக இருந்தால் அவருடைய வரலாறை தேர்ந்தெடுங்க. சிலர் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க, சஹாபாக்களுடைய பேரை தேடி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ளை இந்த சஹாபியை போல வரணும். இதெல்லாம் யாருக்கு? சொர்க்கத்துக்கு போகணுமாக இருந்தால் மட்டும்தான். உலகத்திலே வாழ்வே முடிக்கணுமாக இருந்தால் இது ஒன்றும் அவசியம் இல்லை. நீ நினைச்ச மாதிரி நினைச்சவங்களை போல வாழலாம். எனவே சகோதரர்களே, அல்லாஹுடைய நசீஹத், ஆமினு கமா ஆமனன் நாஸ். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல் ஈமான் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தது ஒன்று முஹாஜிர், அடுத்தது அன்சார். வாழ்வு எப்பொழுதே ஒரு நாள் முடிந்துவிடும். வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சக்கராத்திலே சொர்க்கத்துடைய வாடை வர வேண்டும். கபரிலே சஹாபாக்களை போல நிம்மதியாக வாழ வேண்டும். உயர்தரமான சொர்க்கத்திலே சஹாபாக்கள் நபிமார்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையும் மாற்றி சஹாபாக்கள் இந்த பூமியில் வாழ்ந்ததை போன்று வாழும் பாக்கியத்தை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. எங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உள்ள
அந்த உயர்ந்த தரஜாக்களை நசீபாக்குவாயாக, நல்ல உள்ளத்தை தருவாயாக, நல்ல அஹ்லாக்குகளை தருவாயாக, ஈமானிலே பலத்தை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.